சேனல். இன்னைக்கு இந்த வீடியோல ஒரு சில இன்ட்ரெஸ்டிங்கான குவிஸ் கொஸ்டின்ஸ் என்னன்றத பாத்திரலாம். முதல் கேள்வி, ஐக்கிய தேசிய விடுதலை முன்னணி அமைப்பானது எந்த பகுதியில் துடிப்பான செயல்பாட்டில் உள்ளது? முதல் கேள்வி. கேள்விக்கான 4 ஆப்ஷன்ஸ் என்னன்றத பார்க்கலாம். ஆப்ஷன் ஏ மேகாலயா, ஆப்ஷன் பி மிசோரம், ஆப்ஷன் சி மணிப்பூர், கடைசி ஆப்ஷன் டி அசாம். ஐக்கிய தேசிய விடுதலை முன்னணி அமைப்பானது எந்த பகுதியில் துடிப்பான செயல்பாட்டில் உள்ளது? கேள்விக்கான சரியான பதில் மணிப்பூர். அடுத்த கேள்வி. இன்னைக்கான 2வது கேள்வி. உலகளாவிய சர்க்கரை துறையை வழிநடத்துவதற்காக 2024ஆம் ஆண்டிற்கான சர்வதேச சர்க்கரை அமைப்பின் தலைமை பொறுப்பினை ஏற்றுக்கொண்டுள்ள நாடு எது? ஆப்ஷன் ஏ தென்னாப்பிரிக்கா, ஆப்ஷன் பி சீனா, ஆப்ஷன் சி இந்தியா, ஆப்ஷன் டி பிரேசில். கேள்வி என்னன்றது இன்னொரு பார்த்திடலாம். உலகளாவிய சர்க்கரை துறையை வழிநடத்துவதற்காக 2024ஆம் ஆண்டிற்கான சர்வதேச சர்க்கரை அமைப்பின் தலைமை பொறுப்பினை ஏற்றுக்கொண்டுள்ள நாடு எது? சரியான பதில் இந்தியா. அடுத்த கேள்வி. இன்னைக்கான 3வது கேள்வி. 2025ஆம் ஆண்டு வரையிலான 4 ஆண்டு காலத்திற்கு 2021ஆம் ஆண்டில் யுனெஸ்கோ அமைப்பின் நிர்வாக குழுவிற்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட நாடு எது? ஆப்ஷன் ஏ வங்காளதேசம், ஆப்ஷன் பி இந்தியா, ஆப்ஷன் சி சீனா, ஆப்ஷன் டி பாகிஸ்தான். 2025ஆம் ஆண்டு வரையிலான 4 ஆண்டு காலத்திற்கு 2021ஆம் ஆண்டில் யுனெஸ்கோ அமைப்பின் நிர்வாக குழுவிற்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட நாடு எது? சரியான பதில் இந்தியா. அடுத்த கேள்வி. இன்னைக்கான 4வது கேள்வி. ஜெமினி என்று பெயரிடப்பட்ட சமீபத்திய செயற்கை நுண்ணறிவு அமைப்பை அறிமுகப்படுத்திய நிறுவனம் எது? ஜெமினி என்று பெயரிடப்பட்ட சமீபத்திய செயற்கை நுண்ணறிவு அமைப்பை அறிமுகப்படுத்திய நிறுவனம் எது? ஆப்ஷன் ஏ மைக்ரோசாஃப்ட், ஆப்ஷன் பி கூகுள், ஆப்ஷன் சி மெட்டா, ஆப்ஷன் டி அமேசான். கேள்வி என்னன்றதை இன்னொரு முறை பார்த்திடலாம். ஜெமினி என்று பெயரிடப்பட்ட சமீபத்திய செயற்கை நுண்ணறிவு அமைப்பை அறிமுகப்படுத்திய நிறுவனம் இது? கேள்விக்கான சரியான பதில் கூகுள். அடுத்த கேள்வி. இன்னைக்கான 5வது கேள்வி. GIAN திட்டத்தினை தொடங்கிய அமைச்சகம் எது? கேள்வி என்னன்றது இன்னொரு பார்த்திடலாம். GIAN திட்டத்தினை தொடங்கிய அமைச்சகம் எது? ஆப்ஷன் ஏ பழங்குடியினர் விவரங்கள் துறை அமைச்சகம், ஆப்ஷன் பி கல்வி அமைச்சகம், ஆப்ஷன் சி சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் அமைச்சகம், ஆப்ஷன் டி வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சகம். GIAN திட்டத்தினை தொடங்கிய அமைச்சகம் எது? இந்த கேள்விக்கான சரியான பதில் கல்வி அமைச்சகம். அடுத்த கேள்வி. இன்னைக்கான 6வது கேள்வி. உலகின் மிக ஆழத்தில் அமைந்த மற்றும் மிக பெரிய நிலத்தடி ஆய்வகம் எங்கு அமைந்துள்ளது? ஆப்ஷன் ஏ சீனா, ஆப்ஷன் பி கனடா, ஆப்ஷன் சி நார்வே, ஆப்ஷன் டி ரஷ்யா. கேள்வி என்னன்றதை இன்னொரு முறை பார்த்திடலாம். உலகின் மிக ஆழத்தில் அமைந்த மற்றும் மிக பெரிய நிலத்தடி ஆய்வகம் எங்கு அமைந்துள்ளது? கேள்விக்கான சரியான பதில் சீனா. அடுத்த கேள்வி. இன்னைக்கான 7வது கேள்வி. 2024ஆம் ஆண்டு பருவநிலை மாற்ற செயல்திறன் குறியீட்டில் முதலிடம் பெற்ற நாடு எது? ஆப்ஷன் ஏ
எஸ்டோனியா, ஆப்ஷன் பி பிலிப்பைன்ஸ், ஆப்ஷன் சி இந்தியா, ஆப்ஷன் டி டென்மார்க். 2024ஆம் ஆண்டு பருவநிலை மாற்ற செயல்திறன் குறியீட்டில் முதலிடம் பெற்ற நாடு எது? கேள்விக்கான சரியான பதில் டென்மார்க். அடுத்த கேள்வி, இன்னைக்கான 8வது கேள்வி. WTA அமைப்பின் 2023ஆம் ஆண்டிற்கான சிறந்த வீரராக அறிவிக்கப்பட்டவர் யார்? ஆப்ஷன் ஏ ஈகா ஸ்வியாடெக், ஆப்ஷன் பி எலெனா, ஆப்ஷன் சி ஜெசிகா பெகுலா, ஆப்ஷன் டி செரீனா வில்லியம்ஸ். கேள்வி என்னன்றதை இன்னொரு முறை பார்த்திடலாம். இன்னைக்கான கடைசி கேள்வி, WTA அமைப்பின் 2023ஆம் ஆண்டிற்கான சிறந்த வீரராக அறிவிக்கப்பட்டவர் யார்? கேள்விக்கான சரியான பதில் ஈகா ஸ்வியாடெக்.